மான்ஸ்டர் பாப்ல 2025ல இது வரைக்கும் வெளியான படங்கள்ல டாப் 10 கண்டென்ட் வைஸ் பெஸ்ட் திரைப்படங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். 10வது பிளேஸ்ல 3BHK திரைப்படம். வாடகை வீட்ல வசிப்பவர்கள் தங்களுக்கான சொந்த வீடு வாங்கும் முயற்சியே இந்த 3BHK. 9வது பிளேஸ்ல வணங்கான் திரைப்படம். ஒரு மாற்றுத்திறனாளி சந்திக்கும் சவால்களும் சமூகத்தால் அவர்கள் எதிர்கொள்ளும் அவமானங்களும் மற்றும் அநீதிகளை பற்றி பேசியது இந்த வணங்கான். 8வது பிளேஸ்ல DNA திரைப்படம். மரபணு ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் மூலம் நிகழும் மர்மமான சம்பவங்களை மையமாக கொண்டுள்ளது இந்த DNA. 7வது பிளேஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். நடுத்தர வர்க்க மக்களின் கனவுகள், அவர்களின் போராட்டங்கள் மற்றும் அவர்களின் மகிழ்ச்சி ஆகியவற்றை சிறந்த முறையில் எடுத்துரைக்கும் படம் தான் இந்த டூரிஸ்டுக்கு வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். 6வது பிளேஸ்ல மாமன் திரைப்படம். பொதுவாக மாமன் என்ற உறவு அன்புக்கும் அரவணைப்புக்கும் பெயர் போனது. ஆனா இந்த படத்துல உறவுக்குள் இருக்கும் சிக்கல்களில் ஏற்படும் சம்பவங்களே இந்த மாமன். 5வது பிளேஸ்ல குடும்பஸ்தன் திரைப்படம். குடும்பஸ்தனான பிறகுதான் குடும்பம்னா என்னன்னு புரியும் அப்படின்றத சொல்ல வச்ச திரைப்படம் தான் இந்த குடும்பஸ்தன். 4வது பிளேஸ்ல மார்கன் திரைப்படம். சமூகத்தின் இருண்ட பக்கங்களை ஆராய்ந்து நீதி மற்றும் பழிவாங்கல் பற்றிய கேள்விகளை சரியாக உணர்த்தியது இந்த மார்கன். 3வது பிளேஸ்ல குபேரா திரைப்படம். பணம் மனிதர்களை எப்படி வழித்தவற செய்கிறது, ஆனாலும் மனிதநேயம் எப்படி மேலோங்குகிறது என்பதை அழுத்தமாக சொல்கிறது இந்த குபேரா. 2வது பிளேஸ்ல டிராகன் திரைப்படம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மத்தியில ஒரு டிகிரி எவ்வளவு முக்கியம்ன்றத மிக சிறப்பாக சொல்லியது இந்த டிராகன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 11 திரைப்படம். ஒருத்தனை காயப்படுத்துறதுனால வர இன்பம் எவ்வளவு கொடியது அப்படின்றத உணர்ச்சி வசப்பட சீரியஸாக தெளிவுபடுத்தியது தாங்க இந்த 11. சில படங்கள் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த 11 திரைப்படம் மிக சிறப்பான ஒரு திரைப்படங்க. நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க. மன்னிக்கவும் முடியல.